ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருப்பதி சீனியர் சிட்டிசன்ஸ் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் தரிசன டிக்கெட் பற்றிய முழுமையான தகவல்களை பார்க்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்வதற்கு டிடிடி இலவச தரிசன டிக்கெட் கொடுக்குறாங்க. இந்த இலவச தரிசன டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும். திருமலை மற்றும் திருப்பதியில் எங்கேயுமே நேரடியாக ஆஃப்லைனில் கிடைக்காது. இந்த இலவச தரிசன டிக்கெட்டை டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ புக் செஞ்சுக்கலாம். இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் ஒரு ஹெல்ப்பருக்கும் சேர்த்து நீங்கள் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஹெல்ப்பருக்கும் இந்த தரிசன டிக்கெட் டிடிடி இலவசமாக தான் கொடுக்குறாங்க. ஹெல்ப்பருக்கும் சேர்த்து தான் ஒரு நாளுக்கு 1000 டிக்கெட்ஸ் என்ற விகிதத்தில் இந்த டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஹெல்ப்பர் தேவைப்பட்டால் உங்களுடைய தரிசன டிக்கெட் புக் பண்ணும் போதே அவருக்கும் சேர்த்து நீங்கள் இந்த டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டுமே ஹெல்ப்பரை தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்க, இல்லைன்னா அலோ பண்ண மாட்டாங்க. ஹெல்ப்பர் அவசியமாக நம்ம அழைச்சிட்டு போகணுமா, ஹெல்ப்பர் இல்லாமல் இந்த தரிசனத்திற்கு போக முடியாதா அப்படின்னா ஹெல்ப்பர் இல்லாமலும் இந்த தரிசனத்திற்கு போகலாம். சப்போஸ் உங்களுக்கு ஹெல்ப்பர் இல்லை, ஹெல்ப்பருக்கு நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணலைன்னா இந்த தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் நிறைய சேவாக்ஸ் இருப்பாங்க. நடக்கிறதுக்கு யாருடைய உதவியாவது இருந்தால்தான் நடக்க முடியும் என்று சொல்லக்கூடியவங்களுக்கும் சேவாக்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. சுத்தமாக என்னால் வீல் சேர் இல்லாமல் நடக்கவே முடியாது என்று சொல்லக்கூடியவங்களுக்கும் சேவாக்ஸ் அவங்க அப்படியே தூக்கிட்டு போய் உங்களை பெருமாளை தரிசனம் செய்ய வச்சுட்டு கோவிலுக்கு முன்னாடி கொண்டு வந்து விட்டுடுவாங்க. ஸோ எந்த உதவியாக இருந்தாலும் சேவாக்ஸ் அங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வீல் சேர்ஸ் வெயிட்டிங் ஹால் வரைக்கும் தான் அலோ பண்ணுவாங்க. தரிசன கியூ அல்லது கோவிலுக்குள்ளே வீல் சேர்ஸ் அலோ பண்ண மாட்டாங்க. தரிசன நாள் அன்று மெயின் கேட்டகரி பர்சன் என்று சொல்லப்படக்கூடிய சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அல்லது மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களால் ஏதாவது ஒரு காரணத்தினால வர முடியலை, ஹெல்ப்பர் மட்டும் தரிசனத்திற்கு போகலாமான்னா அப்படி அலோ பண்ண மாட்டாங்க. மெயின் கேட்டகரி பர்சன் தரிசனத்திற்கு வந்தால் மட்டுமே ஹெல்ப்பரையும் அவங்களோடு சேர்த்து அலோ பண்ணுவாங்க. இந்த தரிசனத்தினுடைய ரிப்போர்ட்டிங் டைம் மதியம் 1 மணி. ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு மாட வீதியில் ஒரு ஓவர் பிரிட்ஜ் இருக்கும். அந்த ஓவர் பிரிட்ஜ் தாண்டின உடனே ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்கும். அந்த வெயிட்டிங் ஹாலில் தான் நம்ம ரிப்போர்ட் பண்ண வேண்டும். தரிசன நேரம் மதியம் 3 மணி. 3 மணி எக்ஸாக்டாக க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுவாங்க. 3:45 4 மணிக்கெல்லாம் நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். இந்த தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் கோவிலுக்குள்ளே இந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸை மட்டும்தான் அலோ பண்ணுவாங்க. ஸோ எந்த வித தள்ளுமுள்ளும் இல்லாமல் ரொம்ப வேகமாகவே இந்த தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இந்த க்யூலேயே நீங்கள் கடைசியெல்லாம் போறீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி மற்ற தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. ட்ரெஸ் கோட் ஜென்ஸுக்கு குர்தா பைஜமா அல்லது ஷர்ட் வேஷ்டி வியர் பண்ணிக்கலாம். லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணிக்கலாம். தரிசனத்திற்காக ரிப்போர்ட் பண்ணக்கூடிய வெயிட்டிங் ஹால் வரைக்கும் போகிறதுக்கு டிடிடி இலவச பேட்டரி கார் வசதிகளும் இந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்காக ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த இலவச பேட்டரி கார் ஆனது ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வந்த உடனே ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கேட்டில் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அதற்கடுத்து எஸ்வி மியூசியமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய WQ4 கேட்லேயும் அவைலபிளாக இருக்கும். இந்த 2 இடங்களில் எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் பேட்டரி காரில் ஏறிக்கலாம். எஸ்வி மியூசியமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய WQ4 கேட்டில் நீங்கள் பேட்டரி காரில் ஏறுறீங்கன்னா அந்த பேட்டரி கார் வெயிட்டிங் ஹால் வாசல் வரைக்கும் கொண்டு போய் நம்மளை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கேட்டில் நீங்கள் பேட்டரி கார் ஏறுறீங்கன்னா பேட்டரி கார் உங்களை திருமலை கோவிலுக்கு முன்னாடி ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அங்கேருந்து நடக்கக்கூடிய தூரத்தில் தான் இந்த வெயிட்டிங் ஹால் இருக்கும். வெயிட்டிங் ஹாலுக்கு முன்னாடியும் உள்ளேயும் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. வெயிட்டிங் ஹால் முன்னாடியே செப்பல் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டும் வச்சுருப்பாங்க. வெயிட்டிங் ஹாலில் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடிய சமயத்தில் ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் அன்னப்பிரசாதமாக கொடுப்பாங்க. ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். வெயிட்டிங் ஹாலுக்கு உள்ளேயே லக்கேஜ் மற்றும் மொபைல் டெபாசிட் செய்யக்கூடிய இடம் இருக்கும். அங்கே நீங்கள் உங்களுடைய பொருட்களை டெபாசிட் பண்ணிவிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்த உடனே இம்மிடியட்டாக இதே இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய பொருட்களை திரும்ப வாங்கிக்கலாம். தரிசனம் முடித்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் அந்த லட்டு கவுண்டர் பில்டிங்கில் இந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு என்றே பிரத்யேகமாக கவுண்டர் எண் 14 மற்றும் 15 இலவச லட்டு கொடுப்பாங்க. உங்களுடைய தரிசன டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்த தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா சீனியர் சிட்டிசன் 65 வயது அல்லது 65 வயது மேற்பட்டவர்களாக இருக்கணும். அவங்களுடைய ஹெல்ப்பர் ஸ்பௌஸாக தான் இருக்கணும் என்பது டிடிடியினுடைய ரூல். சப்போஸ்
ஸ்பௌஸ் வர முடியாத பட்சத்திலேயோ அல்லது ஸ்பௌஸ் இல்லாத பட்சத்திலேயோ சீனியர் சிட்டிசன் அவங்க பிளட் ரிலேட்டிவ்ஸை ஹெல்ப்பராக அழைச்சிட்டு போகலாம். மகன், மகள், கூட பிறந்தவர்கள் என்று யாரையாவது ஹெல்ப்பராக அழைச்சிட்டு போகலாம். ஆனால் சீனியர் சிட்டிசனுடைய ஹெல்ப்பர் ஸ்பௌஸாக இருந்தாலும் பிளட் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் அவர்களுடைய வயது கண்டிப்பாக 50 வயது அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவர்களாக தான் இருக்கணும். இந்த ஏஜ் லிமிட்டேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுவாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அல்லது மெடிக்கல் இஷ்யூஸ் கேட்டகரியில் இந்த தரிசன டிக்கெட் புக் செய்வதாக இருந்தால் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கும் அவங்களுடைய ஹெல்ப்பருக்கும் எந்தவித ஏஜ் லிமிட்டேஷனும் கிடையாது. அவங்களுடைய ஹெல்ப்பர் ஸ்பௌஸாக தான் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. அடுத்து சீனியர் சிட்டிசன் 12 வயதிற்கு குறைவான அவங்களுடைய கிராண்ட் சில்ட்ரன் என்று சொல்லப்படக்கூடிய பேரன் பேத்திகளை அழைச்சிட்டு போக முடியாது. ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய 12 வயது குறைவான குழந்தைகளை அவங்களோடு சேர்த்து தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகலாம். தரிசனத்திற்காக அந்த குழந்தைகளை அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் ஏஜ் ப்ரூஃபுக்காக அவங்களுடைய ஆதார் கார்டு அல்லது ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் அவசியமாக எடுத்துகிட்டு போகணும். சில ஃபாலோவர்ஸ் இந்த டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் மெயின் கேட்டகரி பர்சன் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறதுக்கும் ஸ்பௌஸ் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறதுக்கும் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து ஹெல்ப்பர் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறதுக்கு எங்கேயுமே ப்ரொவிஷன் காணாமே. நாங்கள் எங்கள் ஹெல்ப்பரினுடைய டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும்னு கேட்குறீங்க. ஹெல்ப்பரினுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் ஸ்பௌஸ் என்று கொடுத்துருக்கக்கூடிய அந்த காலம்லேயே என்டர் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் புக் பண்ணும்போது ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பர்சனுமே ஒரு ஃபைல் அல்லது ஃபோட்டோ அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபைலாக இருந்தால் PDF ஃபைலாக இருக்கலாம், அது 1 MB சைஸுக்கு கீழே இருக்கணும். ஃபோட்டோவாக இருந்தால் அது JPEG ஃபைலாக இருக்கணும், அதாவது JPEG அந்த இமேஜாக இருக்கணும். அதனுடைய சைஸும் 1 MBக்கு கீழே தான் இருக்கணும். ஃபைல் அல்லது ஃபோட்டோ ஏதாவது ஒன்று தான் அப்லோட் பண்ண முடியும். அதே போல் ஒரு ஃபைல் அல்லது ஒரு ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ண முடியும். சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுடைய ஆதார் கார்டு, ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டு ரெண்டுமே பக்கத்தில் ஃப்ரண்ட் போர்ஷன் தெரியக்கூடிய வகையில் வைத்து உங்களுடைய மொபைல்லையே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது அப்லோட் பண்ணணும். அதே போல் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அவங்களுடைய ஆதார் கார்டு, ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டு ஃப்ரண்ட் போர்ஷன் தெரியக்கூடிய வகையில் பக்கத்தில் வச்சுட்டு, அதே போல் ஸ்டேட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கான சர்டிஃபிகேட்டும் பக்கத்திலே வச்சு உங்களுடைய மொபைல்லையே ஒரே ஃபோட்டோவாக எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோவை நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது அப்லோட் பண்ணணும். மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய ஆதார் கார்டு, ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டு ஃப்ரண்ட் போர்ஷன் தெரியக்கூடிய வகையில் பக்கத்தில் வச்சுட்டு கூடவே உங்களுடைய சர்ஜன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் பக்கத்தில் வச்சு உங்களுடைய மொபைல் கேமராலேயே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதை டிக்கெட் புக் பண்ணும்போது அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்லோட் பண்ணும்போது ஏதாவது 1-2 சின்ன மிஸ்டேக் ஏற்பட்டாலும் பரவாயில்லை. ஏன்னா நீங்கள் தரிசனத்திற்காக ரிப்போர்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க. அவங்க அதை பர்சனலாக செக் பண்ணிட்டு தான் தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அப்லோட் பண்ணும்போது ஏதாவது 1-2 மிஸ்டேக்ஸ் ஏற்பட்டிருந்தாலும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. நான் என்னுடைய ஆதார் கார்டு மட்டும் அப்லோட் பண்ணிட்டேன், ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டு அப்லோட் பண்ணலை அல்லது மெடிக்கல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலைனாலும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. இதை எல்லாமே ஃபிசிக்கலாக அவங்க தரிசனத்தன்று செக் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் சொல்லிக்கலாம். மெடிக்கல் கேட்டகரியில் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு TTD சில மெடிக்கல் இஷ்யூஸ் குறிப்பிட்டிருக்காங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, டயாலிசிஸ், பிரெயின் சர்ஜரி, கேன்சர், ஸ்பைன் சர்ஜரி செய்து அனேபிள் டு வாக் என்ற கண்டிஷனில் இருக்கக்கூடியவங்க, இந்த மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். ஒரு முறை இந்த தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அதற்கடுத்து அந்த டிக்கெட்டை கேன்சல் செய்யவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. ஒரு முறை இந்த தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி உங்களுடைய தரிசன நாளிலிருந்து 90 நாட்களுக்கு பிறகுதான் மறுமுறை இதே இலவச தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ண முடியும். டிக்கெட் புக் செய்த பிறகு நீங்கள் தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 90 நாட்கள் டைம் கேப் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் என்ற ஸ்டெப் பை ஸ்டெப் புக்கிங் வீடியோ ஆல்ரெடி நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.